ஜேடிகே டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீங்க நான் நம்புகிறேன். போன வாரம் கேட்ட கேள்விக்கான பதில் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னால் என் கணவரை உண்மையாக நேசிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. கணவரை எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ ஒரு முறை ரெண்டு சகோதரிகள்கிட்ட ஒரு கொஸ்டின், ரெண்டு பேருமே வேறு வேறு சிச்சுவேஷனில் இருந்தாங்க. எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அப்படி இருக்கிறாங்க. இன்னொருத்தங்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இல்லை. ஆனால் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க, நல்லா வெல் செட்டில்டு. ரெண்டு பேருடைய ஃபேமிலியுமே, ரெண்டு பேருக்குமே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. நல்ல ஹஸ்பண்ட் ஜாபில் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஃபேமிலி, பிள்ளைங்க, வீடு, கார் அப்படி எல்லாமே இருக்குது, நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த கேள்வி கேட்கும்போது ஒருத்தங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப கோவமாக கணவரை நேசிக்க முடியாதபடி அவங்களுக்கு மனசு இருந்துச்சு. அவங்களால நேசிக்கவே முடியலை. ஆனால் வெளியே காட்டிக்கலை, நார்மலாக அவங்க இருக்காங்க. இவங்க சொல்லும்போது, கணவரை அவ்வளோ கோவமாக பேசும்போது இன்னொரு சகோதரிக்கு ரொம்ப இவங்க மேலே கோவம் வருது. இப்படியெல்லாம் பேசுவாங்களா கணவரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது அப்படிங்கும்போது இதில் நம்ம கணவரை நேசிக்க முடியல அப்படின்னு ஜென்ரலாக நம்ம கேட்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, கணவரை நேசிக்கலை அப்படின்னா இவங்க வேறு யாரையும் நேசிக்கலாம். ஒன்றை பிடிக்கலைன்னா இன்னொன்று பிடிக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா ஏதாவது கணவர் மேலே உள்ள கோபம், இந்த வெறுப்பு, அது அவங்கள நேசிக்க முடியாமல் செஞ்சிட்ருக்கோம். அப்போது நம்ம என்ன செய்யலாம்? அது அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் நல்லா விட்டு கொடுக்குறாங்க, நல்லா அன்போடு நடந்துக்கிறாங்க, வெளியே யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க மனைவியை, அந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சூழ்நிலை புரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது, நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது மனசில் ஏற்படுகிற ஒரு கஷ்டம்தான். சில நேரங்களில் ஹஸ்பண்ட் இப்படி விட்டு கொடுக்குறாங்க, பெரும்பாலும் அதுதான் விட்டு கொடுத்துருந்தாங்க, அதுதான் மனசில் ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கும். இவங்களுக்காக நம்ம எவ்வளோ அவங்கள நம்ம விட்டு கொடுக்குறதுல நல்லா பார்த்துக்குறோம், அன்பு செலுத்துகிறோம், ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வெறுப்பு சில நேரங்களில் அப்படி ஏற்படும். இப்போது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின நிறைய ரிசர்ச்லனாலும் சரி, அப்போது பெண்கள்கிட்ட கேட்கும்போது, அதாவது திருமணமான பெண்கள் அல்லது கணவரை இழந்த விதவை நிலையில் இருக்கிற விடோஹுட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட எப்படி நீங்கள் எப்படி திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படிலாம் கேட்கும்போது அவங்க பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்களாம் அப்படின்னா, ஏதோ வாழ்ந்தோம். அப்போது சில பாட்டிகள்கிட்டலாம், நீங்கள் தாத்தா உங்ககிட்ட நல்லா அன்பாக இருப்பாங்களா, சந்தோஷமாக வாழ்ந்தீங்களான்னு கேட்கும்போது இருப்பாங்க, ஏதோ இருந்தாங்க, ரொம்ப அன்பாலாம் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் பெரும்பாலான பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. அப்போ ஏன் அந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சிலர் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வெற்றிடம் அவங்க மனசில், அதோடே அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போது அப்படிப்பட்டவங்க கணவனை நேசிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான்.
மனசுக்குள்ளே ஒரு காயம் இருக்கும்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என் கணவரை உண்மையாக நேசிக்க முடியலை அப்படின்னா, அப்போது நேசிக்கிற மாதிரி ஃபேக்கான ஒரு வாழ்க்கை நிறைய பேர் லைஃப்பில் இப்போ அப்படி தான் இருந்துகிட்ருக்குது. ஒரே வீட்டில் அப்படி ஒரே ட்ரெஸ் போட்டுட்டுலாம் வருவாங்க, ஒரே மேட்சிங்காக போட்டுட்டு வருவாங்க, அப்படிலாம் கூட இருப்பாங்க. ஆனால் இந்த உண்மையாக நேசிக்கிறது அப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப ரேர் தான் அது. ஆனால் உண்மையாக நேசிக்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. எந்த சூழ்நிலையிலுமே கணவரை உண்மையாக நேசிக்கணும். இப்போ நம்ம கூட நம்ம லைஃப் பார்ட்னர் கூட இருக்கும்போது அவங்களோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருத்தர் உண்மையாக நேசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஏன் நம்மளால் நேசிக்க முடியலை அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு உண்மையாக நேசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் சும்மா சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம லைஃப்பில் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போகணுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கான நம்ம முயற்சியை எடுக்கும்போது அதுக்கு ஆண்டவர் அதற்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார். இப்போ கோபமாக இருக்கும், கணவர் மேலே ரொம்ப கோபம், அவர் பண்ணுற சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கிறதில்ல அப்படிங்கும்போது, நமக்கு கோபமாக இருக்கும்போது நம்மளால் நேசிக்க முடியாது. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பைபிளில் ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. யாக்கோபுடைய மனைவி லேயாள். அந்த லேயாளை யாக்கோபு எப்படி ட்ரீட் பண்ணாருன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் அப்படின்னு பைபிளில் வசனம் போட்டிருக்கோம். லேயாளை அற்பமாக என்னது யார் அப்படின்னா வேறு யாரும் கிடையாது, லேயாளுடைய கணவர் தான். அப்போ அற்பமாய் என்றது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை. அது எவ்வளோ மனசுக்கு வலிக்கும். ஆனால் லேயாள் யாக்கோபை வெறுக்கவே இல்லை. யாக்கோபுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. யாக்கோபை கடைசி வரைக்கும் நேசித்து எனக்கு அந்த மனைவிங்கிற உரிமை எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தனால தான் கடைசியில் லேயாள் ஜெயிக்க முடிஞ்சது. இயேசு சுவாமி கூட லேயாளுடைய சந்ததி, அப்படியே யூதா வழியாக தான் பிறந்தார். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கணவர் எப்படி இருந்தாலும் நம்ம நேசிக்க தான் செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது நமக்கு கஷ்டமாக இருக்குது, முடியலை. நம்ம ட்ரை பண்ணுறோம், எப்படியாவது நேசிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்கிறோம். ஆனாலும் அந்த உண்மையாக நேசிக்க முடியலை. அது ஃபேக்காக தான் நம்ம அதை சரி வேறு வழி இல்லை, நேசித்து தான் ஆகணும், அந்த மாதிரி நினச்சி நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம உண்மையாக நேசிக்க முடியலை, அதுக்கு என்ன செய்யலான்னா, ரொம்ப இப்போ ஏன் அப்படின்னா, நீங்கள் மனசு விட்டு பேசுகிறதில்ல, அதுதான் ரீசனே. முந்தி காலத்தில் மனசு விட்டு பேசாமல் இருந்தாங்க. பேசாமல் மனசுக்குள்ளே அவங்களுடைய ஆசையெல்லாம் பேச வைக்கப்பட்டுட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே ஏங்கி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது. நிறைய அந்த ஹஸ்பண்டோட அன்புக்காக அப்படி மனசு விட்டு பேசுறதுக்கு பயந்துட்டு அப்படியே இருந்தனால அது அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. ஆனால் இப்போ கூட பெண்கள் இன்னும் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மனசு விட்டு பேசணும். அப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சும்மாவே மதிக்க மாட்டாங்க, எல்லாம் மனசு விட்டு பேசினா அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ரெண்டு பேருக்குமே இருக்குது, கணவருக்கும் இருக்குது, மனைவிக்கும் இருக்குது. ரெண்டு பேருமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, அதை நீ மதிக்காமல் போயிடக்கூடாது, அற்பமாக எண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ரெண்டு பேருக்குமே இருக்குது. அப்படி நினச்சிட்டே மனசு விட்டு என்ன செய்கிறதில்ல அப்படின்னா பேசுகிறதில்ல. இதுதான் ஈகோங்கிறது. நம்ம இந்த ஈகோவை ஃபஸ்ட்டு விடுறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த ஈகோ இருக்கக்கூடாது. நம்ம அப்படி நினச்சாலும் பரவாயில்ல, நம்முடைய கணவர் தானே அப்படின்னு எடுத்துக்கிடணும், நம்முடைய மனைவி தானே அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது தான் நம்ம மனசு விட்டு அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். சில நேரங்களில் பெண்கள் ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே வரைக்கும் கூட போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அவங்க சொல்கிற காரியங்கள் ரொம்ப சின்ன சின்ன காரியமாக இருக்கும்.
சின்ன சின்ன எதிர்பார்ப்பாக இருக்கும். அது அவங்கள வந்து மனசில் ரொம்ப ஒரு வேக்வாமை உண்டாக்கிரும். அந்த வேக்வாம் உண்டாகும்போது கடைசியில் என்ன ஆகும்னா லோன்லினஸ், மேரிட்டல் லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணமாகி ஏற்ற துணை கடவுள் கொடுத்துருக்காரு, தனிமையாக இருக்கக்கூடாது. தனிமையாக இருக்கக்கூடாதுன்னா சிங்கிளாக இருக்கிறது அப்படி இல்லை, லோன்லினஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் இருவராக இராமல் ஒருவராக இருக்கிறீர்கள். யூ ஆர் நாட் டூ பட் ஒன் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் 2 பேர் கிடையாது, திருமணம் ஆயிடுச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் தான். அப்படிங்கும்போது லோன்லினஸ் மனசில் வரக்கூடாது. ஆனால் லோன்லினஸ் வந்துடுது. ஆனால் லோன்லினஸ் வரும்போது வெறுப்பு வருது. நம்ம கல்யாணம் ஆகி தனியாக கல்யாணத்துக்கு முன்னால் கூட நம்ம இப்படி லோன்லினஸ் அந்த ஃபீலிங் நிச்சயமாக வராது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் தான் அந்த மாதிரி ஒரு லோன்லினஸ், தனிமை உணர்வு வருது. மெயின் காரணம் மனசு விட்டு பேசணும். மனசு விட்டு பேசுகிறதுல எந்த இதுலேயும் எந்த விதத்துலையும் அதை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மனசு விட்டு சண்டை வந்தாலும் சில நேரங்களில் அது சண்டையில் முடியலாம். சில நேரங்களில் அவங்க நம்மளை மதிக்காமல் கூட போயிடலாம். ஆனால் அதுக்காக மனசு விட்டு பேசாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் நம்ம எடுக்கிற முயற்சி. நம்ம எடுக்கிற முயற்சி ஃபெயிலியர் ஆனால் கூட நம்ம திரும்ப திரும்ப அந்த முயற்சி எடுக்கிறது தப்பே இல்லை. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்குறாரு. நம்ம திருமணத்தை உண்மையாக வாழணும், உண்மையாக நேசித்து வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுற நம்முடைய எண்ணத்தை ஆண்டவர் கனம் பண்ணி நம்ம பக்கம் நிற்பார். கண்டிப்பாக லேயாள் பக்கம் நின்னது போல் நிச்சயமாக யாரெல்லாம் அப்படி முயற்சி செய்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் கைவிட மாட்டார். அவங்க சைடில் நின்று அவங்க தான் வெற்றி பெற முடியும். சில நேரங்களில் பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு சின்ன விஷயம், ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆசைன்னா ஒரு சின்ன ஆசை, ஹஸ்பண்ட் இப்போ வெளியெல்லாம் போனால் என் தோளில் கையை போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது நடக்க மாட்டேங்குது. அப்போது இவங்க எதிர்பார்த்து அவங்க மனசில் நினைக்கிறாங்க, சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம், அதை அப்படியே மனசில் அப்படியே ஏங்கிக்கிட்டே இருக்கிறது. அப்போது இவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அவங்க மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேப், ஒரு டிஸ்டன்ஸ் அப்படி வர ஆரம்பிக்குது. அது மனசுக்குள்ளே அப்படியும் வெறுப்பு நேசிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். இது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு போகாமல் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை சொல்லணும், அதை பழகிக்கிடணும் எல்லாருமே. இது சொல்கிறது தப்பே கிடையாது. அதனால் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படிலாம் யோசிக்காமல் நம்ம ஆசைப்பட்டது நடக்கிற வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓ இப்படி தான் நம்ம ஒய்ஃப்க்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்கும், நம்ம ஹஸ்பண்டுக்கு இது தான் பிடிக்கும். சொல்லாமலே பிடிக்கும்னா அது புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது சிலருக்கு அப்படி நடக்கும், அப்படி சிலருக்கு அப்படி நடக்கலைன்னா அப்படிங்கும்போது நம்ம சொல்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்குறது. என் அக்கா ஹஸ்பண்ட் என் அக்காவை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இல்லையே, அல்லது என் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு அப்படி இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள கம்பேர் பண்ணுறது. என் ஹஸ்பண்டோட தம்பி அவங்க ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிறாங்க, என் ஹஸ்பண்டோட அக்கா அண்ணன் நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆனால் இவங்க இனி அப்படி இல்லை. இப்படி ஃபேமிலிக்குள்ளே கம்பேர் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, நெய்பர்கிட்ட, ஃப்ரெண்ட் அப்படி யார்கிட்டையோ இன்னொருத்தர்கிட்ட கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் நமக்கு அது என்ன வரும் அப்படின்னா அது கம்பேர் பண்ணுறது நம்மளே இன்சல்ட் பண்ணிக்கிறது தான். அப்படி பண்ணவே கூடாது. அது ரொம்ப தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். இப்படி கம்பேர் பண்ணோம்னா நம்ம உள்ளதையும் நம்ம இழந்துருவோம். ஸோ அதில் அடுத்தவங்க கிட்ட ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம 2 பேரும் நீங்கள் இருவராக இராமல் ஒருவராக இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கணவன் மனைவியோடு இசைந்திருப்பான். அந்த க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வரணும். க்ளோஸ்டு ஹார்ட் இருக்கணும். அப்படி இருக்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, உங்களுக்குள்ளே கேப் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி இந்த நேசிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக வராது. அல்லது உண்மையாக நேசிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயமாக உண்மையாக நேசிக்க முடியும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை போல் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் 8508898168 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா heavenlypeace2020@gmail.comங்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள்.
உங்களுடைய பேர், ஊர் அதெல்லாம் எழுத வேண்டாம். உங்கள் கேள்வி மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இன்னொரு கேள்வி நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்கு பிரியமானபடி வளர்ப்பது, அதை குறித்து கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதிலை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.